உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம்ஸ் டு ரிலாக்ஸ் வித் மீடியா. ஒரு காயின் எப்படி இரு துருவங்களை கொண்டதோ அதுபோலவே குட்ஸ் எனப்படுற கடவுள் ஒரு புறம், ஏவில்ஸ்னு சொல்லப்படுற சாத்தான் மறுபுறம். இன் 13th century கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன் ஒரு மனுஷனை ஒரு ஊரே ஒன்று சேர்ந்து அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. இன்னும் 30 நிமிடங்கள் தான் அவனோட உயிரானது அவனை விட்டு பிரிய போகுது. எஸ், அவனுடைய மரண தண்டனைக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. மரண தண்டனை நாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக தூக்கில் போடுறதோ இல்லை துப்பாக்கியில் சுடுறதோ கிடையாது. ஒரு அறையில் அவனை உயிரோடு நிற்க வச்சு அவனை சுற்றியுமே கற்களை அடுக்கி சுவர் எழுப்புவாங்க. பசி, தாகம், மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல் நசுங்கி இறந்து போகிற மாதிரியான மிக கொடூரமான தண்டனை. ஸோ இந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க தனக்கு உதவுமாறு வேண்டான். பட் அவன் வேண்டினது மகான்களையோ கடவுளையோ இல்லை. அவன் வேண்டினது தீய சக்திகளையெல்லாம் தன்னுடைய கட்டுக்குள் வச்சிருக்க மரணத்தின் அரசனான லூசிஃபர் எனும் சாத்தான் கிட்ட. ஸோ யார் இந்த மனிதன்? இவனுக்கு எதுக்கு 13th centuryல இவ்வளவு கொடூரமான தண்டனை? மேலும் சாத்தானால் எழுதப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்வீடன் லைப்ரரியில் யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள ஒரு சாத்தானின் அதிபயங்கரமான புத்தகத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ், த டெவில்ஸ் பைபிள், தமிழில் சாத்தானின் சபிக்கப்பட்ட புத்தகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்க 16th centuryக்கு நாம் இப்போ டைம் ட்ராவலிங் பண்ணுறோம். இன் 1648 1648 கிட்டத்தட்ட 30 வருஷமாக யூரோப்பில் செக் ரிப்பப்ளிக்குக்கும் ஸ்வீடனுக்கும் நடந்துட்டு இருந்த போர் முடிவடைஞ்ச சமயம். சுமார் 60 லட்சம் பேர் இறந்த பிறகு வெற்றி பெற்ற ஸ்வீடன் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்ச பகுதிகளை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வாறு இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது பிரக்யோ எனும் நகரத்தில் இருக்கிற தேவாலயத்துக்குள்ளே நுழையிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் நுழையாத ரகசிய அறையின் கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன அனைவரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. பிகாஸ் இது வரைக்கும் எந்த ஒரு மனித சக்தியும் பார்க்காத ஒரு அமானுஷம் இவங்க கண்ணுக்கு தென்படுது. 3 அடி உயரம், 75 கிலோ எடை மற்றும் கழுதையின் தோலினால் எழுதப்பட்டு மரப்பலகைகளால் பைண்டிங் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான புக் ஒன்று இவங்களுக்கு கிடைக்குது. 2 மனுஷங்க ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் எனும் இந்த விசித்திரமான புக்கில் என்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு பக்கமாக இவங்க புரட்டி பார்க்கும்போது யூஸ்வலாக பைபிளில் என்ன கான்செப்ட் இருக்குமோ அதே தான் இருக்குது. மேலும் சில கடவுள் வழிபாடு, மந்திரங்கள், மருத்துவ குறிப்புகளும் இருக்குது. இப்படியே இவங்க ஒவ்வொரு பக்கமாக திருப்ப கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் எனும் இந்த புத்தகமானது அதோட தெய்வீக தன்மையை இழக்குது. சாத்தானின் வழிபாடு, சாத்தானின் குணாதிசயங்கள், எக்ஸ்காயிசம், சூனியம், பேய் ஓட்டுவது போன்ற சாத்தான் பற்றிய உண்மைகள் படிக்கிறவங்களை கதிகலங்க வைக்குது. இப்படியே இவங்க 1 by 1 பேஜை திருப்பி பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக 290வது பேஜில் இருந்தது சாத்தானின் முழு உருவம். கடவுளின் கிருபைகளை கொண்ட பைபிள் புக்கில் சாத்தானின் உருவம் இருப்பதென்பது எல்லோரோட மனதிலும் பயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்குது. சரி, இன்னும் என்னதான் இருக்குன்னு அடுத்தடுத்த பேஜாக திருப்பி பார்க்கும்போது ஏற்படுது எகைன் இன்னொரு ஷாக். சாத்தானை வர வைக்கும் மந்திரங்கள், வழிமுறைகள் உள்ள 24 பக்கங்கள் கிழிக்கப்பட்டு இருக்கு. இவ்வாறு கிழிக்கப்பட்ட பக்கங்களில் சாத்தான் பற்றிய உண்மைகள் என்ன இருந்ததுன்னோ இப்போ அந்த கிழிக்கப்பட்ட பேஜஸ் எங்கே இருக்குதுன்னோ இப்போ வரைக்கும் புரியாத மர்மமாகவே இருந்து வருது. தென் டெவில்ஸ் பைபிள் என்னும் இந்த புக்கை ஸ்வீடன் கவர்மெண்ட் அவங்க மாளிகையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இதன் பிறகு ஏற்பட்ட சாத்தானின் சாபத்தால் பொருளாதாரத்தில் ரொம்பவுமே பின்தங்கி துன்பங்களை சந்திக்குது ஸ்வீடன் கவர்மெண்ட். 1694 ஏற்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாளிகை முழுவதும் தீப்பரவி புக் இருக்க ரூம்லையும் தீப்பரவுது. ஸோ அதிக எடை மற்றும் உயரம் காரணமாக இந்த புக்கை அப்படியே விட்டுட்டு எல்லாம் போயிடுறாங்க. நமக்கு கிடைச்ச கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் இன்னும் இந்த விசித்திரமான புக் நெருப்பில் கருகிருச்சே அப்படிங்கிற சோகத்திலேயே நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. பட் இவங்க கெஸ் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. டெவில்ஸ் பைபிள் புக்கை தவிர மற்ற எல்லா பொருளுமே எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. அப்போ தான் சாத்தானின் அதிசக்தி வாய்ந்த இந்த புக்கோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது சாத்தானால் சபிக்கப்பட்ட புக்குன்னு இதை பேன் பண்ணி இனி இது எந்த ஒரு மனிதனோட கைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஸ்வீடனில் இருக்கிற லைப்ரரியில் கொண்டு போய் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு மிகவும் பாதுகாப்பாக வைக்கிறாங்க. 16th centuryலிருந்து நாம் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். தற்போதுள்ள வரலாற்று அறிஞர்களும் பழங்கால புத்தக வல்லுநர்களும் கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் இன்னும் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸும் யாரும் எளிதில் புரிஞ்சிக்க முடியாத கேலிகிராஃபி முறையை பயன்படுத்தி எழுதியிருப்பதாகவும் 340 பேஜஸ் இருக்கிற இந்த புக் ஒரு சாதாரண பேப்பரில் எழுதப்படலை, 160 கழுதைகளை கொண்டு அதோட தோலை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங் துளி கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும்.
ஸோ இது மூலமாக இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் எனும் இந்த புத்தகத்தை எழுதியது ஒரே ஒருவர் தான். சாதாரணமாக ஒரு மனிதன் இந்த புக்கை எழுதி முடிக்க 30 வருடமாகும். ஒருவேளை அவன் சாப்பிடாம தூங்காமல் இடைவிடாமல் எழுதியிருந்தா கூட 5 to 6 இயர்ஸ் ஆகியிருக்கும். அப்படியே அவன் இவ்வளவு காலம் எழுதியிருந்தாலும் ஒரு ஹியூமன் பாடியில் நார்மலாக ஏற்படுற ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கண்டிஷன்ஸ்னால ஹேண்ட் ரைட்டிங் ஆனது கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் இனிமே இந்த புக்கில் அனிமல்ஸோட பிளட்டை யூஸ் பண்ணி ஹைலைட் அண்ட் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எழுதியவர் நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிக துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் இனிமே இந்த புத்தகமானது ஒரே ஒரு நாளில் எழுதி முடிக்கப்பட்டதாக ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி ஒன்று சொல்லப்படுது. கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் இனிமே இந்த டெவில்ஸ் பைபிள் புக் ஒரு சாத்தானால் எப்படி எழுதப்பட்டதுங்கிறத இந்த மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி வில் கோ பேக் டு 13th century. சுமார் 700 வருடங்களுக்கு முன் செக் நாட்டில் ஜெயிலில் இருந்த அந்த பிரிசனுக்கும் இந்த டெவில்ஸ் பைபிள் புக்குக்கும் என்ன சம்பந்தங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜெயிலில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. தேவாலயத்தில் இருக்கிற ஒரு தலை சிறந்த மத போதகர். தன்னுடைய பொறுப்பை தவறான வழியில் பயன்படுத்தி மக்களின் பணங்களை கொள்ளையடிச்சு எல்லோர்கிட்டையும் போலியாக நடித்து ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை கண்டுபிடிச்ச செக் கவர்மெண்ட் இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. பட் இவர் இன்னும் சில காலம் வாழ ஆசைப்படுறாரு. மரண தண்டனைக்காக இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு உயரமான இடத்துல நிற்க வச்சு இவரை சுற்றியுமே கற்களை எடுக்கிறாங்க. ஃபைனலாக தலைக்கிட்ட கடைசி கல் வைக்கும்போது செக் நாட்டு மன்னனிடம் தனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறும், இந்த ஒரு நாள் மட்டும் தன்னை உயிரோட விட்டால் இந்த உலகமே பிரமித்து போகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு புத்தகத்தை எழுதுவதாகவும், அப்படி எழுத முடியலன்னா தன்னை கொன்றுவிடும்படியும் சொல்ல மன்னரும் ஒத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. இவரும் எழுதுறாரு இடைவிடாமல் எழுதிட்டே இருக்காரு. இரவு நேரமும் வருது. அப்போதான் இவருக்கு புரியுது, ஒரே இரவில் நம்மளால் இந்த புக்கை எழுதி முடிக்க முடியாதுன்னு. பட் அப்படி அவர் எழுதி முடிக்கலனாலும் மார்னிங் இவருக்கு மரண தண்டனை. ஸோ தனக்கு உதவி செஞ்சு தன்னை காப்பாற்றும்படி வேண்டி வணங்குறாரு. இவ்வாறு அவர் வேண்டி வணங்குவது கடவுளையோ மகான்களையோ அல்ல, சாத்தான. சில சாத்தான்களின் மந்திரங்களை உச்சரித்து வழிபாடுகள் செய்கிறாரு. தீய சக்திகளையெல்லாம் தன்னுடைய கட்டுக்குள் அடக்கி வைத்திருக்கும் மரணத்தின் தலைவனான லூசிஃபர் அவருடைய கண்முன் வந்து நிற்க, இந்த புக்கை எழுதி முடிக்க தனக்கு உதவி செஞ்சு தன்னை இந்த மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றும்படியும், அவ்வாறு தன்னை காப்பாற்றினால் தன்னுடைய உயிரை நரகத்திற்கு கொடுப்பதாகவும், அந்த உயிரை வைத்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு அந்த மதபோதகர். லூசிஃபர் எனும் அந்த சாத்தானும் அதற்கு ஒத்துக்கிட்டு தனக்கு தேவைப்படும் போது உயிரை பறித்துக் கொள்வதாக சொல்லி அந்த புக் எழுதி முடிக்க உதவி செய்கிறான். அது எப்படின்னா, சாத்தானை தன்னுடைய உடலுக்குள் வரவழைத்து எழுதுறாரு அந்த மதபோதகர். உடல் இவருடையது, பட் உள்ளே இருக்கிறது சாத்தான். ஸோ இதுக்கப்புறம் வர கண்டினியூஷன்ஸ் எல்லாமே சாத்தான் பற்றி மட்டுமே எழுதப்படுது. ஜென்ரலாக பைபிளில் கடவுளை மெயினாக வச்சு அவருடைய கிருபைகளை மிகைப்படுத்தியே வடிவமைக்கப்பட்டிருக்கும். பட் இந்த புக்கில் அப்படியே ஆப்போசிட்டாக ஈவில்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து கடவுளை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி எழுதப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவில்ஸோட கான்செப்ட் மட்டுமே மிகைப்படுத்தி கன்க்ளூஷன்ஸ் வரையும் எழுதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை எழுதிய சாத்தானானது தன்னுடைய உருவத்தையும் இந்த புக்கில் வரையுது. ஸோ அவ்வாறு சாத்தானால் வரையப்பட்ட சாத்தானின் உண்மையான உருவம் தான் இது. சொன்னது சொன்ன மாதிரியே ஒரே நாளில் இந்த புக்கானது எழுதி முடிக்கப்படுது. மன்னர் முதற்கொண்டு எல்லாருமே 3 அடி உயரம், 75 கிலோ எடை, 340 பக்கங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் துளி கூட சேஞ்ச் ஆகாமல் நிறைய பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ், ஹைலைட்டிங்ஸ் உள்ளிட்ட பல வேலைப்பாடுகள் செஞ்சு மரப்பலகைகளால் பைண்டிங் செய்யப்பட்ட இந்த மிக பிரம்மாண்டமான புத்தகத்தை பார்த்து மெய்சிலிர்த்து போய் நிற்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அவருக்கான மரண தண்டனையும் விளக்கப்படுது. சரி, நாம் இப்போ கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவோம். இந்த மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி உண்மையோ பொய்யோ? பட் பிரிண்டிங் மிஷின்ஸ் போன்ற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாத 13ஆம் நூற்றாண்டுகளில் இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான புத்தகத்தை எழுத ஒரு சாதாரண மனித சக்தியால் முடியாது. ஸோ இந்த கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் எனும் இந்த டெவில்ஸ் பைபிள் புக்கை எழுத மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு அதிபயங்கரமான சாத்தான் குணம் கொண்ட ஒரு சக்தி இன்வால்வ் ஆகியிருக்கு என்பது இந்த புக்கை ஆராய்ச்சி செஞ்ச வல்லுநர்களின் கூற்று. நல்லவர்களை நல்வழியில் கொண்டு சென்று அவர்களை காப்பாற்ற எப்படி பைபிள் இருக்குதோ அதுபோலவே தீமைகள் மற்றும் பழிப்பாவங்கள் செஞ்ச தீயவர்களை காப்பாற்றி என்னென்ன தப்புகள் செஞ்சால் என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும், எப்படி சூனியம் மற்றும் வசியம் வச்சு மற்றவங்களை ஏமாத்துறது, மற்றவங்களோட உயிரை பறிப்பது போன்ற உலக நீதிக்கு எதிரான வேறு எந்த புக்லேயுமே சொல்லப்படாத கொடிய விஷயங்கள் இந்த கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் இன்னும் டெவில்ஸ் பைபிள் புக்கில் இருப்பதாக எல்லோராலும் சொல்லப்படுது. இந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்தவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை.
மேலும் இந்த புக்கை டச் பண்ணாவே சைக்காலஜிக்கலாக ஹியூமன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதாகவும் நல்லவர்கள் கூட தீயவர்களாக மாறுவதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த கோடெக்ஸ் ஆஃப் கிகாஸ் இன்னும் இந்த டெவில்ஸ் பைபிள் புக்கை சபிக்கப்பட்ட சாத்தான்களின் அதிபயங்கரமான புக்குன்னு 16th செஞ்சுரியிலேயே வேர்ல்டு ஃபுல்லாகவுமே பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்வீடன் லைப்ரரியில் வச்சுருக்க அந்த ஒரே ஒரு புக் மட்டுமே இருக்குதே தவிர அதற்கான வேறு எந்த ஒரு காப்பீஸும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் போட்டு லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மிஸ்டீரியஸ் வீடியோஸ் பார்க்க லெட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் ரிலாக்ஸ் வித் மீடியா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you guys.